இன்னைக்கு இந்த நூலை பற்றி ஒரு திறனாய்வு செய்த தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கு காப்பி வந்தோன்னே லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் அஃபீஷியல் அவங்க நமக்கு வந்து இப்பயுமே ஒரு உதறல் இருக்கும். அது எனக்கு நான் பார்த்து ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட இவ்வளோ மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களோட ரொம்ப இயல்பாக எந்தவித ஏரும் இல்லாமல் பழகி மக்களுக்காக சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக நான் அவங்கள பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து தோழர்கிட்ட போய் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட் டைம் என்னால் கூப்பிட முடியல. இந்த தடவை நான் வந்து யோசிக்கும் போது தோழர் உடனடியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது பொங்கல் அன்னைக்கு வரதெல்லாம் அவ்வளோ சாத்தியம் கிடையாது. அவங்க பொண்ணு வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஹி ரெடிலி அக்செப்டட். அண்ட் இந்த புக்கில் இருக்கக்கூடிய உழைப்பையும் வந்து அவங்க குறிப்பிட்ட பேசியிருக்காங்க. ஸோ எனக்கு அவங்க பேசணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஏன்னா இடதுசாரிகள் பற்றி இடதுசாரிகளுக்காக எழுதி இடதுசாரிகளே பேசுகிற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, இந்த தத்துவம் என்ன செஞ்சிருக்கு, என்ன செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிற விஷயங்களை வந்து ஜனநாயக சக்திகள் எல்லாரும் அதை வந்து பேசணும், யோசிக்கணும், கருத்துக்களில் மாறுபடலாம். அந்த வகையில் வந்து தோழர் பேசினது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன். 360 டிகிரின்னு குறிப்பிட்டு அவங்க சொன்னது வந்து என்னுடைய ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டாக நான் பார்க்குறேன். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலி என்ன சொல்கிறேன், ஓவர்வெல்ம்டு அந்தளவுக்கு.